நான் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் என்னோடு இருப்பவன் எனக்கு துரோகம் செய்வதை நான் விரும்ப மாட்டேன். என்னோடு இருப்பவன் என்னை ஏமாற்றுவதை நான் விரும்ப மாட்டேன். என்னோடு இருப்பவன் என்னிடத்தில் பொய் சொல்வதை நான் விரும்ப மாட்டேன். என்னுடைய பிள்ளை எனக்கு துரோகியாக நடந்து கொள்வதை நான் ஒரு காலமும் விரும்ப மாட்டேன். அடுத்தவர்களிடத்தில் நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கின்ற ஒரு பண்பு இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய பண்பு. என்னோடு இருக்கின்ற என்னுடைய சகோதரன் அல்லது என்னோடு இருக்கின்ற என்னுடைய வியாபாரி, என்னுடைய வீட்டில் இருக்கின்ற என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய அண்டை வீட்டார், இவர்கள் எல்லோரும் இறையச்சம் உள்ளவர்களாக இருப்பார்களாக இருந்தால் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டால் நம்முடைய பதில் பிடிக்கும். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம். இறையச்சம் இருக்க வேண்டும் அவர்களிடத்தில். அப்பொழுதுதான் அவர்களோடு நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற தொடர்பு அவர்கள் மூலமாக என் மீது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் அன்பு சகோதரர்களே. அண்டை வீட்டான் இறையச்சம் உள்ளவனாக உனக்கு வேண்டுமா, இறையச்சம் இல்லாதவனாக வேண்டுமா என்றால் நம்முடைய சாய்ஸ் என்னவாக இருக்கும்? இறையச்சம் உள்ளவனாக வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் அதே அண்டை வீட்டான் அவனுடைய அண்டை வீட்டானாகிய நம்மிடத்தில் அந்த இறையச்சத்தை எதிர்பார்க்கின்றானே, அதைத்தான் நாங்கள் கொடுப்பது கிடையாது. நம்முடைய பிள்ளை இடத்திலே நாங்கள் எதை எதிர்பார்ப்போம்? இறையச்சம் உள்ள ஒரு பிள்ளை வேண்டுமா, இறையச்சம் இல்லாத ஒரு பிள்ளை வேண்டுமா என்று கேட்டால் இறையச்சம் உள்ள பிள்ளை தான் நம்முடைய சாய்ஸ். தந்தை தாயுடைய விடயத்திலும் அதுதான், நம்முடைய மனைவியுடைய விடயத்திலும் அதுதான், என்னுடைய சகோதரருடைய விடயத்திலும் அதுதான். அடுத்தவரிடத்திலே நாங்கள் விரும்பி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்பு என்பது சகோதரர்களை இறையச்சம் என்று சொல்லக்கூடிய பண்பு. அப்படியான ஒரு பெருமதியான ஒரு பண்பு, அடுத்தவர்களை ஏமாற்றாத, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாத, இந்த உலகத்திலே ஒரு தலை சிறந்த ஒரு மனிதனாக ஒரு மனிதனை வாழ வைக்கும் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்புதான் இந்த இறையச்சம்.